தர்மத்தின் வாழுதனை சூதுகவும் சூதுகவும் பார்த்து வெல்லவே வெல்லாது. சூதுகவும் பார்ட் 2 இந்த படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூதுகவும் ஒன்றை வந்து அப்படியே நடுவில் சேர்த்து ஒரு மொக்க படத்தை எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி மட்டும் தான் தோணுது. சரி வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லைன்லேயே சொல்லியிருப்பேன் இது ஒரு மொக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு தேட்டருக்கு போயிட்டு தூங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு மரண மொக்கையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து 9 மணி ஷோ வந்து நான் மிஸ் யூ படத்துக்கு தான் போகலான்னு போனேன். கடைசியில் பார்த்தா அந்த ஷோ ஓடலை. அதனால் வந்து 11:30 மணி ஷோவுக்கு வந்து சூதுகம் 2 போனேன். தமிழ்நாட்டில் தமிழ் படத்துக்கு பார்ட் 2 எடுத்துடாதீங்க தயவு செய்து. நிறைய வாட்டி அன்பே சிவம் 2, அதுக்கப்புறம் புதுப்பேட்டை படம் 2, சுப்பிரமணியம் படம் 2 இதெல்லாம் வந்து எடுக்கணும்னு எனக்கும் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் எனக்கே தோணிருக்கு. இந்த மாதிரி சில படம்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் தயவு முக்கியமாக 1001 2 இதெல்லாம் வந்து பார்ட் 2 வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். தயவு செய்து எடுத்துடாதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு காவியமாகவே ஒன்னோடையே முடிஞ்சிருட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேவையே கிடையாது 2. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு 2 செட்டே ஆகாது. சிவாலாம் வந்து காமெடி பண்ணுற பேரில் தமிழ் படமாக இருந்தாலும் சரி, தமிழ் படம் 2வாக இருந்தாலும் சரி, ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். சும்மா தான் நடிக்கவே தெரியாது ஆக்சுவலாக சிவாவுக்கு. அதே மாதிரி தான் இதிலே நடிச்சிருக்காரு. செம்ம மொக்க. அப்படியே பார்ட் 1 பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. படம் வந்து மரண மொக்க. என்ன ஒன்றாவது ப்ளஸ்ஸாக சொல்லேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் சிரித்தேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதை தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அது கூட பெரிய காமெடிலாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காமெடி வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த படம் வந்து மரண அடின்னு அடித்தாங்க. பப்ளிக் ரிவ்யூ எடுக்கலான்னு போனேன். அவங்க வந்து அப்போ எதுவும் சொல்ல. நான் வண்டி எடுத்துன்னு வெளியில் வரும்போது, ஏங்க இந்த படம்னா ஒரு படம்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுக்கிறீங்களே, இதெல்லாம் யாராவது பார்ப்பாங்களாண்ணா? என் ரிவ்யூ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக யாருமே பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி நான் சொல்லி முடிச்சிட்டேன்.